ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இருக்காதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதிக டைம் எடுக்காது. இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாங்க. ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதை செஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும், 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இதை செய்யறதுக்கு வானலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பவல் இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ அவல் சேர்த்து நல்லா முறுவல் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. இது மாதிரி அவல் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நொறுங்கணும். அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ அவல் வறுபட்டுருது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, உங்கள்கிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் அதை லைட்டாக வறுத்துட்டு பிறகு சேர்த்துக்கங்க. இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு இது மாதிரி தோல் உறிஞ்சி வருது பாருங்கள். இப்போ அந்த வேர்க்கடலையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆறின பிறகு தோல் நீக்கிக்கலாம். இப்போ அதே ஃப்ரை பண்ணல 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 கப் எடுத்தீங்க அவளும் வேர்க்கடலைனா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். இப்போ வேர்க்கடலை நல்லா ஆறி அதோட மேல் தோலை நீக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இது மாதிரி ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மோடு விட்டு அரைச்சிங்கன்னா வேர்க்கடலைலாம் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டு கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. பாருங்கள், வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டு கொஞ்சம் முழுசாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஆற வச்ச அவலும் கூட 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வேர்க்கடலை பொடியோடையே சேர்த்து இந்த அவல் பொடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி ஸ்பூனால் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் வறுத்து ஆற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா நைஸாக இதையும் பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே மிக்சர் ஜார்லேயே இருக்கட்டும், பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ செய்யறதுக்கு வானலில் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க விட்டுடாதீங்க. லைட்டாக கொதி வர பார்த்தே இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பாசிப்பருப்பு பொடியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பு பொடியை சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி ஈஸியாக கலந்து வரும். இப்போ வெள்ளை தண்ணியிலே அந்த பாசிப்பருப்பு பொடி வெந்து கொஞ்சம் திக்காகுது பாருங்கள். ரொம்ப திக்காயிடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக திக்காக பார்த்தே இதில் நம்ம கலந்து வச்ச வேர்க்கடலை அவல் பொடியை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்து விட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணீரில் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே லைட்டாக ஆற விட்டுடுங்க. இதில் துளி கூட நெய் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. சேர்க்காமலே தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவும் ஆறிடக்கூடாது. லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் கைகளால் உதிர்த்து விடுங்க. கட்டிகளாக இருக்கும். அதை அப்படியே உடைச்சி விட்டுட்டு அப்படியே அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. இந்த டைமில் நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன லட்டுவாக உருட்டி எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக மணமாக இருக்கும். நான் நெய்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அப்படியே எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதிலே 15 லட்டு கிட்ட கிடச்சிது. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும். குட்டீஸ்லாம் லீவில் வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸுன்னு கேட்டு நடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.